ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு தான் போக போகுது அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஃபில்ட்ரேஷன் எல்லாமே முடிஞ்சு இப்போ 12 பேர் தான் இருக்காங்க. அந்த 12 பேர்ல ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சுஷாந்திகா வாங்கிட்டாங்க. செகண்ட் யார் தான்ப்பா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கன்ஃபியூஷன், நிறைய ஸ்டேஜ் ஸ்கிப் லெவல் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடியே இவங்களை செலக்ட் பண்ணியிருக்க வேண்டியது ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட்ல. பட் இருந்தாலும் ஒரு சில காரணத்துக்காக தவிர்த்து இப்போ 2 வாரம் கழிச்சு, அதாவது டூயட் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுல ஒரு பர்சனை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ஆவலோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபேஷன், பவித்ரா. ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது கண்டிப்பா செகண்ட் அந்த பிளேஸை பிடிச்சிருவாங்க அப்படின்ற விஷயத்தையும், சிவானி வரது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நிறைய பார்த்துட்டோம். பட் பேஸ்ட் ஆன் த மார்க், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாமே கன்சிடர் பண்ணி இந்த வாரம் அதிகமாக ஹைப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற விஷயத்த அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜட்ஜஸுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்த இருக்க எல்லா ஆடியன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கார்த்திக் சார் உட்பட அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் கன்சிடர் பண்ணிருக்கக்கூடிய அந்த பர்சன் செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின்னரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி தான் இந்த வாரம் வாங்க போறாரு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இவரு ஒன் ஆஃப் த டிசர்வ் பர்சன் அப்படின்ற விஷயத்த தாராளமா சொல்லலாங்க. ஸோ அது மட்டும் இல்லைன்னா செகண்ட், தேர்ட் அப்படின்னு கூட கண்டிஷன்ல கண்டிப்பா சபேஷன், பவித்ரா இவங்க எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இவங்க ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மர் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்தையும், என்னுடைய ஃபேவரட் பர்சன் இவங்க தான்ப்பா என்னைக்குமே டைட்டில் வின்னர் ஆக போறாங்க, டாப் 5 போக போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.